கடந்து செல்லுவோம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சொல்லுங்க, எல்லா காவலோடும் காத்துக்கொள். அல்லேலூயா, ஆமென். காவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போலீஸ். சொல்லுங்கள், என்னது காவல்னா என்ன அர்த்தம்? ஆமாம், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, காவல் காக்கிறவங்க. ஆமென். இப்போ காவல்னா என்னன்னா பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. சவுண்டை கூட கம்மி பண்ணு, கிணத்துக்குள்ளே கேட்குற மாதிரி. காவல். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் உங்களை அதற்கேற்ற நன்மைகளுக்கு நேராக உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதுமே நம்மளை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பொறுப்புகளுக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம்? நாம் இருக்கிறோம். ஆமென். நிறைய பேர் பணத்தை பாதுகாக்கிறாங்க, நிறைய பேர் சொத்தை பாதுகாக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எது சொத்து அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஆத்மா தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை, இந்த ஆத்மாவை, உள்ளான இந்த மனுஷனை நீங்கள் பாதுகாக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன செய்யணும்? ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு முக்கியமோ, ஞானஸ்நானம் எடுத்தது எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றது எவ்வளவு முக்கியமோ, அதை விட அதிகமானது இந்த உள்ளான மனிதனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? காக்கணும், பாதுகாக்கணும். இந்த பாதுகாக்கிற பொறுப்பு யாரிடத்துல இருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த உள்ளான மனுஷனை என்ன செய்யணும்? நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக பாதுகாக்கணும். அல்லேலூயா. இது நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த நீதிமொழிகள் 24 சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி எல்லா காவலோடும் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி இப்போ நான் சொல்றது. இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதை நீங்கள் புரிஞ்சாதான் அடுத்த பகுதிக்கு போகிறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுலெல்லாம் நம்ம காக்கணும், எதுலெல்லாம் நம்மளை காவல்காரனா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எல்லா காவல். அப்போ ஒரு காவல், 2 காவல் இல்லை, நிறைய காரியங்களில் நம்ம காக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்போ எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்யணும்? காத்துக்கிறணும். அப்போ தான் அதில் இருந்து ஆசீர்வாதம் வெளிப்படும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம், யூதா எழுதின புஸ்தகத்தில் 6வது வசனத்தை வாசிங்களேன். முதல் காரியம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். நல்ல கவனிங்க. ஆதி மேன்மையை நீங்கள் என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும். அதே வசனத்தில் 21 வாசிச்சிருங்களே, அதையும் வாசிருங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முதல் காரியம் எதை நீங்க காக்கணும் அப்படின்னா, ஆதி அன்புல உங்களை நீங்களே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதுல காக்கணுமா? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு நெருக்கி ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும். சொல்லுங்க, எதுல காவல் காக்கணும்? சொல்லுங்க, ஆதி அன்பு. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, எதை காக்கணும்? சொல்லுங்க, ஆதி அன்பை நீங்க என்ன செய்யணும்? காக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆதி கால நாட்களில் நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தீவிரமாக போவோம். வசனத்தை வாசிக்கிறது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது, அன்டயத்தில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது. அம்மா என்னை கவனி, என்னை கவனி. நீங்கள் கவனிச்சா நல்லா. தூங்கிட மட்டும் கூடாது. தூங்குனீங்கன்னா போய் முகத்தை கழுவிட்டு, எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். தூங்குனீங்கன்னா முகத்தை கழுவிட்டு வாங்க. நான் இப்போ தான் முதல்ல இப்போ நீதிமொழிகள் 4:23 தொடங்குறேன். நீங்கள் தொடங்குறப்பவே நீங்கள் ஆமென், இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வசனம்தான் நம்மளை வாழ வைக்கும். சொல்லுங்கள், வசனம்தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்கள், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, சொல்லுங்கள், இந்த வசனத்தின் மூலமாக பிழைக்க முடியும். சொல்லுங்க, வேத வசனத்தின் மூலமாக தான் நாம் பிழைக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. நீங்கள் எதை பாதுகாக்கணும் அப்படின்னா, ஆதி காலத்தில் நீங்கள் நேசித்த அந்த அன்பை நீங்கள் பாதுகாக்கணும்.
ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் ஒரு காலகட்டத்தில் நீங்க ஆண்டவரை நேசிச்சது மாதிரி இன்னைக்கு இல்லைன்றார் ஆண்டவர். நீங்க நல்லா நீங்க நேசிச்சு வாழ்ந்தவங்க தான், நல்ல கர்த்தரை அன்பு செஞ்சவங்க தான், நல்ல ஜெபம் பண்ணவங்க தான், ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தவங்க தான். இன்னைக்கு நீங்க வாழ்றீங்க, ஆனா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரத்தான் சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவரை தேடத்தான் எல்லாம் செய்யறீங்க, ஆனா அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு என்ன செய்யல. இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் கீழே என்ன செஞ்சிருச்சு, கீழே போயிருச்சு. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின எழுதின புஸ்தகத்தில் 7 சபைக்கு ஆண்டவர் பேசுறார். 7 சபைக்கு பேசுகிறப்போ எபேசு சபைக்கு பேசுறப்போ சொல்றாரு, அந்த 2வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, சபையே, எபேசு சபையே, நீ அந்த காரியத்தில் நல்லா இருந்த, இந்த காரியத்தில் கரெக்டா இருந்த, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ என்ன செஞ்சிட்ட. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, முன்னாடி நேசிச்சு என் மகளே அது மாதிரி இன்னைக்கு என்ன நேசி, முன்னாடி என் மேல அன்பு செஞ்சாயில அது மாதிரி இப்ப என்ன அன்பு செய். ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தில் என்னை எந்த அளவுக்கு நேசிச்சு என் சமூகத்தில் இருந்தாயில அது மாதிரி இப்ப என்கிட்ட இரு. அல்லேலூயா. அந்த சபை மக்களை பார்த்து சொல்றாரு, எபேசு சபை மக்களை பார்த்து, அக்காமார்களே, அம்மாமார்களே, பிரதர், சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தைகளையும் சொல்லிட்டு சொல்றாரு, சபையே, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட, விட்டுட்ட. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப ஆதி நாட்கள்ல கொண்டிருந்த அன்புல நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும், காத்து கொள்ளணும். நிறைய பேர் அந்த ஆதி அன்பை காத்து கொள்ளாததுனால ரொம்ப பேர் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க, நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 4 விதையை பத்தி சொன்னார். என்னென்ன விதை? வழி அருகே விதைக்கப்பட்டது, என்ன சுண்ணாம்பு கல்ல விதைக்கப்பட்டதா, பாறையில் விதைக்கப்பட்டது, முள்ளு, நல்ல நிலம். சொல்லுங்க என்னன்னது? வழி, பாறை, முள்ளு, நல்ல நிலம். அப்படிதான் மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. வழி, முள்ளு, நல்ல நிலம். அல்லேலூயா. இப்போ இந்த நிலைகளில் நாம் என்ன, நல்ல ஆண்டவரை தேடத்தான் செய்கிறோம். தொடக்கத்தில் நாட்கள் ஆக 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 ஏதாவது பிரச்சனை வர்றப்போ, போராட்டம் வர்றப்போ முள்ளுல விதைக்கப்பட்ட விதையா நம்ம என்ன செஞ்சிடறோம். சில பேர் எதிராக மாறிடுறாங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா என்ன செஞ்சிடறாங்க. சில பேர் எதுவாக மாறிடுறாங்க. அல்லேலூயா. முளைக்கிறாங்க, காணாமல் போயிடுறாங்க. அல்லேலூயா. நம்மளோட கூடவே இருந்தாங்க நினைக்கலாம், இப்போ ஏன் உங்களை காணாம தெரியுமா அப்படின்னு ஏதாவது நம்ம குச்சு குச்சுன்னு பேசுகிறோம்ல, அதுக்கு காரணம் அவங்க கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. அவங்க 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 முள்ளில் விதைக்கப்பட்டவங்க நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆமே. இந்த நிலைகளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஆதி அன்பை இந்த நாள் வரைக்கும் நீங்கள் காத்து கொள்வதில் எச்சரிக்கையாக இருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தேவனுடைய அன்புக்குள்ள நிலைத்தவர்களாக இருக்கலாம். சில பேர் சொல்கிறாங்கல்ல, காட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம், அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணோம் சொல்கிறோமா, அன்னைக்கு நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணோம், இப்படி ஜெபம் பண்ணோம், அன்னைக்கு நாங்கள் ஜெபிச்சதுமா நீங்கள் ஜெபிக்கிறீங்களா அப்படி சொன்னாலே நீங்கள் எதா மாறிட்டீங்கன்னா ஆதி அன்பை நீங்கள் முதல்ல இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை சொல்லாதீங்க, இனிமே சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு அப்படிங்கிறத சொல்லாதீங்க. சொல்லுங்களேன், சொல்லாதீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நான் அப்படித்தான் இருக்கேன். என்ன சொல்லணும்? அன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஜெபம் பண்றேன். அன்னைக்கு எப்படி ஆண்டவர் சமூகத்தில் அழுதனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் அழுகிறேன். அன்னைக்கு எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியம் பண்ணனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிறேன். அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. அன்னைக்கு 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 அன்னைக்குங்கிற வார்த்தையை நீங்க சொன்னாலே நீங்க எதை இழந்துட்டீங்கன்னா தேவ அன்பை இழந்து போய் நிற்கிற விசுவாசியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிக்கிற எதையும் நான் பின்பற்ற மாட்டேன். சொல்லுங்க, நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா. அவ்வளவுதான், நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா.
உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நல்ல கவனிங்க. ஒரு 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 பொண்ணும் ஒரு பையனும் நம்ம ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன். திடீர்னு அந்த பொண்ணு இந்த பையனை விட்டுட்டாலோ பையன் பொண்ணை விட்டுட்டாலோ என்ன அர்த்தம்? வேற யாரையோ நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? இப்ப இதே மாதிரி ஆண்டவர் மேல நீங்க ஆதி காலத்துல வச்ச அன்புக்குள்ள நல்ல நிலைத்து கொண்டே வந்த நீங்க திடீர்னு அந்த அன்பை விட்டுட்டு நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு போறீங்கன்னு என்ன அர்த்தம்? வேற எது மேலேயே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க பணத்து மேலே இருக்கலாம், பொருள் மேலே இருக்கலாம், வேலை மேல இருக்கலாம், தொழில் மேல இருக்கலாம், பிள்ளைகள் மேல இருக்கலாம், வீட்டு மேல இருக்கலாம், வீட்டில் இருக்கிற பொருட்கள் மேல இருக்கலாம். எதையோ ஒரு காரியத்தை நேசிக்கிறதுனால, ஆண்டவரை விட அதிகமா நேசிக்கிறதுனால, ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாம போச்சு. ஆண்டவருடைய அன்பை விட்டு கீழே வந்துட்டீங்க. அல்லேலூயா. அக்கா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பொண்ணை விட, பொருளை விட, சொத்தை விட, சுகத்தை விட எது முக்கியம் அப்படின்னா இந்த அன்பு தான் முக்கியம். இதுதான் நிலையானது. ஐயா, நான் ஒரு 5 கிலோ தங்கம் வச்சிருக்கேன், என்னை பரலோகத்தில் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னா ஏசப்பா உங்களை என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாரு? சேர்க்க மாட்டாரு. சொல்லுங்களேன், என்ன செய்ய மாட்டாரு? சேர்க்க மாட்டாரு. அல்லேலூயா. ஏசப்பா, நான் ஒரு 5 வீடு வச்சிருக்கேன், என்னை சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னா சேர்த்துக்கிருவாரா? சூப்பரா என்னை மாதிரி வியாபாரம் பண்ணத்தாருக்கு ஆளே இல்லை, சேர்த்துக்கிருவாரா? சொல்லுங்கக்கா. என்னைய மாதிரி விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, என்னைய மாதிரி சோறாக்க ஆள் இல்லை, என்னைய மாதிரி கூட்டு வைக்க ஆள் இல்லை, சொல்லுவாரா? சொல்லுங்களேன். நீங்க அவரை நேசிக்கிற நேசத்துல அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா இருக்கிறேன், நிலைத்து இருக்கிறேன், சரியா இருக்கிறேன், காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன அவர் ஏத்துக்குவாரு? அல்லேலூயா. சொல்லுங்களேன். உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே ஐயா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. வெளிப்படுத்தல் 2:22-5 சொல்லியிருக்கலையா? அந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட? விட்டுட்ட. மகளே, நீ எந்த இடத்துல விழுந்தாயின்னு பாரு, எப்படி விழுந்தாயின்னு பாரு. அந்த இடத்துல இருந்து என்ன செய்? நீ சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து எந்திரிங்க. சொல்லுங்க, அந்த இடத்துல இருந்து எந்திரிங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ விழுந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா, நான் இந்த காரியத்தினால தான் ஆண்டவரே நான் உங்களுடைய அன்பை இழந்து போயிட்டேன், இந்த செயல்னால தான் இழந்து போயிட்டேன், இது எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறப்போ பழைய நிலைமைக்குள்ள அந்த ஆதி அந்த ஆதி அன்பு உங்களுக்கு என்ன செய்யும்? இப்போ நீங்க ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க? மறுபடியும் நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிடுங்க. கை தட்டுங்களா ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா நல்ல அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், தாவீது கர்த்தரை முழு இருதயத்தோட தேடின ஒரு மனுஷன். வயசாயிடுச்சு, சாக போற காலகட்டம் வந்துருச்சு. இப்ப அடுத்து யாரு ராஜாவா வரணும் அப்படின்னா சாலமோன் ராஜாவா வரணும். தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி தாவீது என்ன செய்யறாரு அப்படின்னா சாலமோன ராஜாவா என்ன செய்கிறார்? உட்கார வைக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை கூட நீங்க வாசிக்கிறீங்களே, 1 ராஜாக்கள் 3:3. இவனுக்கு கிடைக்காத ஒரு பதவி, ராஜ பதவி கிடைக்குது. யாருக்கு? சத்தமா சொல்லுங்களேன், சாலமோனுக்கு. யாருக்கு? இப்ப ராஜ பதவி கிடைச்ச உடனே சிங்காசனத்துல ஆண்டவர் என்னை உட்கார வச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றான். வாசிங்களே. 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சானா? சொல்லுங்களேன், என்ன செஞ்சானா? சத்தமா சொல்லுங்களேன், என்ன செஞ்சானா? சொல்லுங்க, அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. இப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசு யாருக்கு? யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட புதுசு, கர்த்தரை தேடுற புதுசு. சாலமோன் கர்த்தரை அன்பு செஞ்சான். சாலமோன் கர்த்தருக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறான். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடந்தானோ அந்த காரியத்தின்படி இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. யார சொல்லுங்க, யார சத்தமா சொல்லுங்களேன், யாரை பிடிச்சிருச்சு? சாலமோனை பிடிச்சிருச்சு. இப்ப ஆண்டவரே நேரா வர்றாரு. யார்கிட்ட? அக்கா, யார்கிட்ட வர்றாரு? சாலமோனு கிட்ட வர்றாரு. ஆண்டவரே என்ன செய்யறாரு?
சாலமோன்ட்ட வந்து கேட்கிறாரு, சாலமோனே நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு என்ன செய்யறேன், என்ன வேணாலும் என்ன செய். முதல் நாள் காலையில 1000 பலிகளை செலுத்துகிறான். அன்னைக்கு சாயந்தரமே ஆண்டவர் வந்துட்டார், நீ என்ன வேணாலும் கேளுப்பான்ட்டார். இவன் பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு கேட்காம இவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. என்ன கொடுங்க சொல்லுங்க சத்தமா. எதை கேட்கிறான்? இப்ப ஆண்டவருக்கு எப்படி வந்துருச்சு இவனுக்கு, என்னடா என்னை நேசிக்கிறான், தாவீது பின்பற்றின வழிகள் எல்லாம் வரணும்னு சொல்றான். இப்ப என்ன செய்யறான்? 1000 பலிகளை செலுத்துறான், ஆலயத்தை கட்டுறான், இதையெல்லாம் செஞ்சவன் இப்ப அடுத்து இவன் கேட்கிறான், எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அதிகமான ஞானத்தை தர்றேன். நீ ஞானத்தை கொடுத்துட்டு பொன்னையும் பொருளையும் சேர்த்து இவனுக்கு என்ன செஞ்சிட்டார்? கொடுத்துட்டார். நல்ல கவனிங்க. இப்ப ஞானமும் கிடைச்சிருச்சு, பொண்ணும் கிடைச்சிருச்சு, சொல்லுங்க பொருளும் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க என்னென்ன கிடைச்சிச்சு? இதெல்லாம் கிடைச்சிச்சுங்க. காலம் கடந்து போச்சு. காலம் என்ன செஞ்சிருச்சு? 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்களே. வாசிங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். என்னாச்சா? ஆண்டவரை நினைச்சவன், ஆண்டவரோடு கூட பேசினவன், அப்பா வழியில கரெக்டா நடந்தவன், ஆலயத்தை கட்டினவன், எல்லாம் செஞ்சவன் தான். காலம் மாறினவனே வீட்டுக்காரம்மா பேச்ச கேட்டான். அந்த கோயிலுக்கு வான்னு கூப்பிடுச்சு, இந்த கோயிலுக்கு வான்னு கூப்பிடுச்சு. இவனுடைய இருதயம் லைட்டா சாய ஆரம்பிச்சிச்சு. நேர எதை கும்பிடக்கூடாதோ, எதுக்கு முன்னாடி நிக்க கூடாதோ அதுக்கு முன்னாடி போய் கை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான்? போச்சுங்க. ஆதி நாட்கள்ல ஆண்டவரை தேடின அந்த புதுசுல இருந்த அன்பு போச்சு. வீட்டில் உள்ளவங்க சொல்லி பிசாசு சாத்தான் பக்கம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? வசனம் சொல்லுதுங்க, அந்த சாலமோன் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறான். கடைசி காலம் எப்படி மாறி போச்சு. அல்லேலூயா. தாவீது எப்ப கர்த்தரை பின்பற்றினானோ மரண பரியந்தம் கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்துல நேர்த்தியா நடந்தாரு. ஆனா தாவீதோட பிள்ளை தொடக்கம் அன்பு இருந்துச்சு, முடிவு. நிறைய பேர் எப்படி தொடங்குறோம்னா, ஆலயத்தை கட்டுறோம், உங்களை நேசிக்கிறோம், நாங்க உங்களை அன்பு செய்யறோம். தொடக்க காலகட்டத்தில் ஆண்டவர்கிட்ட வர்றப்போ வேகமா பைவில தூக்கிட்டு குளிச்சு குளிக்காம, தலை சீவாம, சேலையை கட்டி கட்டாம இப்படிலாம் வேகமா ஓடியாருமா ஆலயத்துக்கு ஓடியாரணும். இப்போ வர்றப்போ நடை, இப்ப நடைய பார்த்திருக்கீங்களா? போவோம். கவனிங்க. ஆடு கண்ட திங்குதான்ப்பா. இங்கதான் எடுத்து வச்சுக்கலாக்கா, புனிதா அக்கா பண்ற வேலை எடுத்து வைங்க, எங்கிட்ட கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். சரி, சர்ச்சுக்கு கண்டு கொண்டு வந்தாங்க, அது ஆடு திங்க பார்த்துருச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சரி, கவனிங்க. என்னத்தை சொன்னோம் சொல்லுங்க, எதை சொன்னோம்? நானே விட்டுட்டேன் பாருங்க. சாலமோன் யாரு? ஆமா, ஆதி நாட்கள்ல தொடக்கத்துல எப்படி இருந்தாங்க? எந்த அளவுக்கு அன்பா இருக்கணுமோ, ஆலயத்தை கட்டணுமோ, உள்ள நுழையிறப்பெல்லாம் ஜெபத்தோட நுழைஞ்சார். எதுக்குள்ள? ஆலயத்துக்குள்ள ஜெபத்தோட நுழையிறாரு. தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்குது. ஒரு ஜெபமா பண்றாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேக ஸ்தம்பம் ஆலயத்தை நினைச்சிருச்சு. அந்த அளவுக்கு நேசிச்சார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிச்ச ஒரு காலம் போச்சுங்க. கொஞ்சம் தடுமாறி போச்சு. இப்போ என்ன வந்து போவோம் சர்ச்சுக்கு, அடுத்த வாரம் போய்க்கிறோம். அல்லேலூயா. ஏப்பா சர்ச்சுக்கு வரல? கல்யாணம்னே. என்னன்னே? எங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, என் வீட்டுக்காரருடைய அண்ணனுடைய அண்ணன் வீட்டுக்காரம்மாவுடைய இவங்களுடைய கல்யாணம். சொல்லுவாங்க. யார் கல்யாணமா? சொல்லுங்களேன், யார் கல்யாணம்? ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா 15 தலைமுறையை சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, இவங்க கல்யாணத்துக்கு நாங்க போனோம்னே, அதனால நாங்க அடுத்த வாரம் வரலாம்னு. அன்பு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்ப அன்பு நம்மளை என்ன செய்யுது?
ஒரு காலகட்டத்தில் யாராவது செத்து கிடந்தாலும் சரி, நான் சர்ச்சுக்கு போயிட்டுதேன், அவர் சாவுக்கு போவேன். இப்போ 4-5 தலைமுறை கல்யாணத்துக்கு பின்னாடி போயும் அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டுதேன் நான் சர்ச்சுக்கு வருவேன். பார்த்திருக்கீங்களா நம்ம அன்பு எப்படி இருக்குது இப்போ? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. காலம் என்ன செஞ்சிருச்சு? ஆமென். நிறைய சாலமோன்கள் இங்க இருக்கிறோம். யார் இருக்கிறோம் சொல்லுங்களேன்? நிறைய சாலமோன்கள் என்ன செய்யறோம்? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, தொடக்கத்துல என் மேல எப்படி அன்பா இருந்தியோ அதே அன்பை உன்னுடைய மரண பரியந்தம் காட்டுப்பா. அல்லேலூயா. பிரதர், காலையில 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிருவேன். என் பிள்ளைங்க எந்திரிச்சிடும், என் வீட்டுக்காரமா எந்திரிச்சிடும், என் வீட்டுக்காரர் எந்திரிச்சிருவாரு, நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணுவோம். இப்ப தூங்கிடுறோம் பிரதர், 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். சொல்லுங்களேன், செய்யறோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? அன்பு என்ன செய்யுது? ரொம்ப விரிஞ்சிருச்சு, ரொம்ப பெருசாயிடுச்சு. அதனால என்னது? ஆமா, அன்பு நீடிய சாந்தமும் என்னவா தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது, அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல தீபாவளிக்கு கறியை வாங்க மாட்டோம். சில பேர் நினச்சிக்கிறீங்களே, எங்கள் குடும்பத்தையும் சேர்த்தே நான் சொல்கிறேன், எல்லாரும் இல்லை, எப்போ பேசினாலும் எங்களையும் சேர்த்துக்கிறேன். நான் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போனோன்னா 4 ஆட்டு காலை வாங்குவோம். ஆமே, கொஞ்சம் லைட்டாக கறி சேர்த்துக்கிடுவோம். ஆமே, கடைசியில் காலம் ரொம்ப போன உடனே என்ன வாங்கிடுறோம் நம்ம? ஆமாம், எதை வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி வெடியை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி நம்ம என்ன செஞ்சிடறோம்? அல்லேலூயா. அன்பு தொடக்கத்தில் எப்படி இருக்குது? வைராக்கியமா இருக்குது. போக போக அன்பு. அல்லேலூயா. இந்த கழுதை கதை தெரியும்ல? கழுதை அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துச்சுன்னா அந்த கழுதை நினைக்குமா நம்ம மேலே போயிட்டோம்னு நினைச்சிட்டு கத்துமா. எப்படி கத்துமா? மேலே போயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சந்தேகத்தில் அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தோம்னு சொல்லுமா, சொல்லுமா தூ 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 தூன்னு சொல்லிடுமா. அவ்வளோதான், நம்ம இங்கே தான் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுமா. நிறைய பேர் கர்த்தருக்குள்ள அன்பா இருக்கிறப்போ அவங்க வைராக்கியமே வேற. காலங்கள் ஆன உடனே அல்லேலூயா, சத்தமா நீங்க வேற. அதுலயும் நம்ம சாட்சி எப்படி தெரியுமா இருக்கும்? யாராவது ஒருத்த வைராக்கியமா இருந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களே, தொடக்கத்துல உன்னைய மாதிரிதான் நானும் இருந்தேன். எப்படி இருந்தேன்? வருவேன், இன்னும் என்னைய மாதிரி கொஞ்சம் காலம் கழிச்சு என்னைய மாதிரியே நீ என்ன செய்வ? ஆமா இரு, இப்போதைக்கு நீ வைராக்கியமா இருக்கிறது மாதிரிதான் உனக்கு தெரியும். சொல்றமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆண்டவர் எதை உங்ககிட்ட விரும்புறாருன்னா, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. வீட்டுக்காரம்மா பக்கத்து சாஞ்சிட்டான். யாரு? சாலமோன். எனக்கு ஒரே ஒரு யோசனை. என்ன யோசனைன்னா, எல்லா ஞானத்தையும் கொடுத்தார். யாருக்கு? ஆனா அவனுக்கு ஏன் இதுல மட்டும் அறிவில்லாம போச்சுன்னு எனக்கு தெரியல. இதுல ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? அறிவுள்ளவன் என்ன செய்வான்? ஐயோ இது தவறான தெய்வம், இதை நம்ம வணங்க கூடாது, இது பாவமான காரியம், தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு அறிவுள்ளவங்க ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? இதை செய்ய மாட்டாங்கல்ல. இவ்வளவு ஞானம் இருந்து என்னங்க பண்ண? கர்த்தருடைய அன்புக்குள்ள ஞானத்தோட நிலைத்திருக்காத அந்த அறிவு எதுக்கு? பொண்டாட்டி மேல அல்லேலூயா. ஒரு பொண்டாட்டியா இருந்தா அவன் என்ன செய்யலாம்? மனைவியா இருந்தா அவன் நேசிக்கலாம். ஆனா அவனுக்கு 850க்கு மேல என்னது? ஆமா, கிட்டத்தட்ட 200 சொச்சம் மேல அவனுக்கு அந்த காலகட்டத்தில். இப்ப இல்லை, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. ஆமா, இப்ப இல்லை அல்லேலூயா. ஆமா, அந்த காலகட்டங்கள் அப்படி என்ன செஞ்சாங்க?
இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த சாலமோன். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அன்பு நிலைத்திருக்காவிட்டால் நாமளும் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா நீங்க போதும்பா எங்களுக்கு, நீ போதும்பா. அல்லேலூயா. ஆமென். சொல்லுவோம்ல, கதை சொல்லுவோம்ல, அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, முதல்ல புதுசாக கல்யாணமான வீட்டுக்காரம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாராம். யார? வீட்டுக்காரம்மாவே. அன்பு ரொம்ப ரொம்ப கிட்டி சேர்ந்த ஒரு அன்பாக இருக்கும் போல இருக்கு. காலில் பொண்டாட்டிக்கு முள்ளு குத்திருச்சான். என்ன சொன்னாங்களாம்? சனியம் பிடிச்ச முள்ளு என் பொண்டாட்டி காலில் போய் குத்தி பிடிச்சேன்னு சொல்லி முள்ளை திட்டிருக்கான். என்னது? காலம் கடந்து போச்சு. கொஞ்ச காலம் கழிச்சு அதே மாதிரி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. மறுபடியும் அதே இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன செஞ்சிருச்சு? முள்ளு குத்தி பிடிச்சு. இந்த வார்த்தையை தோசையை திரிச்சு போட்டு அவன் சொன்னான்னா நீங்கள் என்ன சொன்னானுங்கிறத சேர்த்துக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அந்த அக்காவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏண்டி நீ இந்த முள்ளில் தான் கால் வைக்கணுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சிட்டார்? அல்லேலூயா. அன்பு என்ன செஞ்சிருச்சுக்கா? ஆமா. அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள அன்பா இருக்கிறப்போ ஆண்டவரை எந்த காரியத்திலும் திட்ட மாட்டீங்க. இப்ப திட்டுறது உள்ள யாரத்தான்? நீங்க தான் இப்படி செஞ்சிட்டீங்க. ஆண்டவர் தான் செஞ்சிட்டார். ஆண்டவர் தான். யார் செஞ்சது? யார் செஞ்சது? ஆமா, இவர் தான் காரணம். சொல்றோமா? அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஒரு காலகட்டத்தில் எந்த நபரையும் ஆண்டவரை பத்தி குறை சொல்ல விட மாட்டோம். ஏன்னா அவர் மேல அவ்வளவு உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஆமென். பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க. ஆதி அன்பை காத்துக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 8:23 இருக்குது. இயேசுவை பத்தி சொல்லி இருக்குது. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இருக்குது. எப்படியா சொல்லுங்க? பூமி தோன்றதுக்கு முன்னாடியே இயேசு எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அவருடைய அபிஷேகம் என்ன செய்யல? கொஞ்சம் என்ன செய்யல? ஆமா. அல்லேலூயா. குறைவில்லாத ஒரு அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இங்க நல்ல கவனிங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களா நீங்க இருக்கலாம். இல்லனே, நான் அதையும் தாண்டினேன். நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றவர்களா இருக்கலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றவர்களா இருக்கலாம், இல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றவர்களா இருக்கலாம், இல்ல 4 மாசத்துக்கு முன்னாடி கூட நீங்க பெற்றவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க ஒரு காலகட்டத்தில் பாருங்களேன், சர்ச்சில் ஆராதனைனா பார்த்தா ஆண்டவரே உங்க வல்லமை வாக்கு நிக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலம் கை தட்டுறது நெஞ்சிடும். வல்லமை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கண்ணை திறந்து என்ன செய்வாங்க? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. என்ன செஞ்சிருச்சுன்னு அர்த்தம்? அபிஷேகம். ஆமா, மங்கிருச்சு. ஆமே, அபிஷேகம் எங்க போயிருச்சு? அல்லேலூயா. நான் நல்ல கவனிங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டது முக்கியம் அல்ல. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மரண பரியந்தம் உங்க அபிஷேகத்தை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். நீங்க என்னைக்கு பெற்றுக்கொண்டுங்களே தெரியாது, ஆனா உங்க மரண பரியந்தம் காத்துக்கொள்ளுங்க. எதை இழந்தாலும் அதை இழந்துடாதீங்க. எதுக்காகவும் அதை விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அபிஷேகம் விலையேற பெற்றது. அபிஷேகம் விலையேற பெற்ற பொக்கிஷம். அது தேவன் தந்த பரிசு. தேவனே எனக்குள்ள வந்து ஆளுகை செய்கிற முக்கியமான ஒரு கருப்பொருள். அதை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. தாவீதுக்கு இந்த அபிஷேகத்தை குறிச்ச அந்த உணர்வு தெரிஞ்சதுனால தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ பச்சை பால் விஷயத்துல தப்பு பண்ணிட்டாப்பா, அதனால ஆண்டவர் உன்னை கிட்ட இருக்காரோ இல்லையோ தெரியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பத்த வச்சு விட்டு போயிட்டார். அவ்வளவு தாங்க. சங்கீதம் 51 உட்காந்து அழுகிறார்.
நிலைவரமான ஆவியை கொடுங்க, சுத்த இருதயத்தை தாங்க. என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க. எதுக்காகவும் நான் உங்க அபிஷேகத்தை இழந்துட மாட்டேன். நான் அந்த தப்பை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அபிஷேகத்தை இழக்கக்கூடிய எதையும் செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்து அழுகோ தண்டா அழுகான்னு என்ன செய்றாரு? 51 படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அழுதுகிட்டே இருக்காரு. நிலைவரமான ஆவி, என்னை விட்டு உங்க ஆவியை எடுத்துடாதீங்கப்பா. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை கூட நீங்க வாட்சி பார்த்துக்கிறீங்க. ஆமென். சங்கீதம் 51 10 கூட வாட்சிருங்களே. ஆமென். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்ன ஆவி வேணுமா சொல்லுங்க. உங்க அபிஷேகத்தை என்ன செஞ்சிடாதீங்க, சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? தாவீது அழுதது மாதிரி ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போறது மாதிரி இருந்தா கூட என்ன செஞ்சிடாதீங்க, உங்க அபிஷேகத்தை நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவர். அதுக்கு தான் சொல்றோம், உண்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் என்ன செய்யக்கூடாதான்? உண்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா, நீங்க போதும் பா, எங்களுக்கு நீ போதும் பா. உண்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. அல்லேலூயா. அப்ப அவரை விட்டு பிரிக்கிற எதுக்குமே நமக்கு சத்தமா சொல்லுங்களேன், வேண்டாம். சத்தமா அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், யோசேப்பு ஒரு காலம் வந்துச்சுங்க, அப்பாவை விட்டு பிரிச்சுட்டாங்க. அதே காலத்துல சகோதரர்கள் அவனை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. அப்பாவை விட்டு பிரிச்சாங்க, அம்மாவை விட்டு பிரிச்சாங்க, சகோதரர்கள் பிரிஞ்சே போயிட்டாங்க, வேண்டாம்டான்ட்டாங்க. ஆனா யோசேப்போட மரண பரியந்தம் யோசேப்புக்குள்ள இருந்த அபிஷேகத்தை எந்த மனுஷனால என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. அல்லேலூயா. அக்கா, உங்களை விட்டு யாரு பிரிஞ்சு போனாலும் சரி, இவங்க பிரிஞ்சு போகலாம், இவங்க இருக்கலாம், இவங்க எங்களோட ஒட்டிக்கலாம், இல்ல வெட்டிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பிரிஞ்சு போகாது, அப்படி நீங்க பாத்துக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு நிலையானது கிடையாதுங்க. ஆனா நிலையா இருக்கிறது உங்க அபிஷேகம் தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. அல்லேலூயா. உங்களை விட்டு பிரிக்கிற எதுவும் வேணாம். சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை விட்டு பிரிக்கிற எதுவும் வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அவரை விட்டு எது எதெல்லாம் நம்மளை பிரிக்குது கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. நீங்க 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 வேலை செய்கிற இடத்துல உங்கள்ட்ட யாராவது தவறா பேசுறாங்களா, உலக பிரகாரமான எண்ணங்களை தூண்டி விடுறாங்களா, உலக பிரகாரமான ஆசையை தூண்டி விடுறாங்களா, பாவத்துக்குரிய நிலைகளை பேசுறாங்களா, எதுக்கு நமக்கு என்ன செய்ய வேணாம். நல்ல ஃப்ரெண்டுங்க, எப்படி விடுறதுன்னு நினைச்சிடாதீங்க, ஏசப்பா விட்டுருவீங்க. நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சிடாதீங்க, ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே. சொல்றோம் இல்லையா, ஏசப்பா தான் ஏன் அப்பா. எப்படியா? ஏசப்பா தான் ஏன் அம்மா, ஏசப்பா தான் ஏன் சொந்தம், ஏசப்பா தான் ஏன் பந்தம், ஏசப்பா தான் எல்லாமே இந்த உலகிலே. எப்படியா? இந்த உலகத்துல யார் தான்? அவர் தான் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா. தின திரு திருன்னு முழிக்கிறிய, நம்மோட்டு பாட்டு தான், அடுத்த ஓட்டு பாட்டு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் எல்லாமே யார் தான்? சொல்லுங்க, ஏசப்பா தான் எனக்கு. அல்லேலூயா. அவரை விட்டு பிரிக்கிற கல்யாணம் வேணுமாக்கா? அவரை விட்டு பிரிக்கிற காது குத்து நமக்கு வேணுமா? அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிற வேற ஏதாவது ஃபங்க்ஷன் எனக்கு வேணுமா? அதான் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆமா, ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கு இது ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். அப்படின்னா
அவர் சொல்லியிருந்தார், எது ஃபங்க்ஷன் ஓடுனா நாளைக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். அதை பாதுகாக்கிறது கர்த்தர் தான். தயவு செய்து என்ன செய்யாதீங்க, ஃபங்க்ஷன் ஓடாதீங்க. அல்லேலூயா, ஆமென். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய சிலருடைய சாட்சிகள் என்னன்னா, அவங்க சொந்த பந்தத்துக்கு தெரியும், உறவுகளுக்கு தெரியும், இவங்க ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனை அட்டன் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்க, மற்ற நாள் வரமாட்டாங்க. அல்லேலூயா, அப்படி இருக்குன்னு நம்மளை குறித்த சாட்சி. கைத்தட்டுங்களே ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமாம், பாலா சிர்லாரி அப்படின்னு ஒருத்தர், பேரை சொல்லுங்க, பாலா சீர்லாரி. சொல்லுங்களேன், பாலா சீர்லாரி. அவர் பேர் என்னது? ஆமாம், அவர் சென்னையில் பேய் விரட்டுறதுல பயங்கரமான ஒரு ஊழியக்காரராக இருந்திருக்கிறார். என்ன செஞ்சாரா? பேய் விரட்டுறதுல. சின்ன பிள்ளைக்கு கதை சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. எப்படியா? பேய் விரட்டுறதுல பயங்கரமான ஊழியக்காரரா. இவர் இங்க பேய் விரட்டினார்னா 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற அசுத்தாவி ஆட ஆரம்பிக்குமா. அந்த அளவுக்கு வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார். இப்ப இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை கூட்டிட்டு வந்திருக்குது. கவர்மெண்ட் பஸ்ல வர்றவங்க எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே வருவாங்களாம். ஆண்டவரை பாடிட்டு அவங்க வாட்டுக்கு அங்கிருந்து வர்றப்போ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, இப்படிதான் பஸ்ல உள்ள சத்தம். கவர்மெண்ட் பஸ்ல அவ்வளவு பயங்கர எழுப்புதல் ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஒரு வல்லமையான ஊழியக்காரராக செயல்பட்டு இருக்கிறார். காலங்கள் போயிட்டே இருந்துச்சுங்க. காலம் போக போக என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ஒன்லி ஜீசஸ் கரெக்டாக மாட்டிக்கிட்டார். மாட்டி இயேசு மட்டும்தான் கடவுள், மற்ற யாரும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி வித்தியாசமான நிலைகளில் போதனைகளில் உள்ள போய் கன்னியாகுமரிக்கும் பக்கத்தில் போய் இயேசு வரப்போகிறார், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற இன்ஜினியரு, டாக்டரு, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அவரவர்கள் சொத்துக்கள் எல்லாம் விற்றுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இயேசும் வரலை, இவங்களை கூப்பிட்டும் போகலை. போலீஸ் கேஸ் ஆகி மாட்டி அவருடைய ஊழிய அபிஷேகத்தை என்ன செஞ்சிட்டார். தொடக்கத்தில் இருந்த அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து அவர் சரியா பயன்படுத்தியிருந்தார்னா கர்த்தர் அவரை எங்கேயோ கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பார், எங்கேயோ கொண்டு வச்சிருப்பாரு. அல்லேலூயா. தவறான போதனைகளுக்குள்ள லைட்டா மாட்டின உடனே வேறு விதமான பாதையில் அப்படியே திரும்பி போய் கடைசியில் போய் ஜெயிலில் இருக்கிற நிலைமை என்ன செஞ்சிருச்சு. நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நிலைத்திருக்கிறதா இல்லையாங்கிறத சரியா அறிந்து கொள்ளுங்க, ஆராய்ந்து பாருங்க. இல்லைன்னா எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. யூத ஜனங்களோட போய் சண்டை போட்டு நிறைய வாலிபர்களை நாட்டை விட்டு பிரிச்சு கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு ஆளு தானியேல். நாட்டை விட்டு பிரிச்சாங்க, அப்பா விட்டு பிரிச்சாங்க, அம்மா விட்டு பிரிச்சாங்க, உறவுகளெல்லாம் விட்டு பிரிச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுதுங்க, தானியேலுடைய மரண பரியந்தம் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எந்த பிரதானிகளாலும் எடுக்க முடியல, எந்த ராஜாவாலும் எடுக்க முடியல. அங்க இருக்கிற தேசம் வேணா மாறிச்சே ஒழிய தானியேலை யாரும் மாற்ற முடியலங்க. தானியேலை யாரும் மாற்ற முடியல. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களை மாத்துமே ஒழிய மற்றவர்களோடு பழகிறதுனால எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர், அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே. அல்லேலூயா. காலேஜில் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் படித்தவர் ஸ்டான்லி அண்ணன், நிறைய பேருக்கு தெரியும். பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறவர், இன்னும் இருந்தவர்.
அவர் முதன்னு அந்த காலேஜில் படிக்கிறப்போ ஒரு ஜெபக்குழுவை தொடங்கினார் காரைக்குடியில். நான் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஜெபக்குழு இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி. 1973 தொடங்கின ஜெபக்குழு, 73 காலகட்டங்களில். இன்னைக்கு அந்த காலகட்டங்களில் உட்கார்ந்து வாலிபர்கள்லாம் கண்ணீர் வடித்து சாயங்கால நேரத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும்னு சொல்லி கேட்டு இந்த 7 நாள்ல 5 நாள் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம், 2 நாள் ஊழியத்துக்கு போவாங்களாம். அந்த அபிஷேகத்தை அந்த அண்ணன் நடத்துறப்போ பெற்றுக்கொண்ட ஒரு ஆள் தான் எஸ்ஏகே பிரான்சிஸ் அண்ணன். தேனியில் இருக்கார் இல்லையா எஸ்ஏகே அண்ணன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட வாலிபர்கள் ஒரு ஆள் எஸ்ஏகே அண்ணன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 50-60% மேல இருக்கிற ஊழியக்காரங்க இந்த அண்ணன் வாலிப வயசுல உருவாக்கின ஊழியக்காரங்க தான் இப்ப என்ன செய்றாங்க. இன்னைக்கும் அன்னைக்கு உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்துல கொஞ்சமும் குறைவில்லாதபடி இந்த வயசான காலத்துல நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க, நீங்க யாரேட்டி வளர்ந்தீங்கன்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற வார்த்தை, அண்ணன் ஸ்டான்லி அண்ணனுடைய பிரசங்கம் தான் எங்களை வளர்த்து விட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்கிற அபிஷேகம் இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாய் செயல்பாடுகளாய் இருக்க கடவதாக. அல்லேலூயா. ஒரு நபர் ஸ்தேவான், உங்களுக்கு நல்லா தெரியும்ல யார் அவரு? அப்போஸ்தலர்ல 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். இவனுடைய வேலை என்ன? ஸ்தேவானுடைய வேலை சமையல்கார வேலை. என்ன வேலை? சமையல் பண்ற வேலை. யாருக்கு சமையல் பண்ற ஆளு? ஊழியக்காரங்களுக்கு சமையல் பண்ற ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு பலத்த வல்லமை அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, ரோட்ல தெருவில் நிக்கிறவங்களோட நின்று பிரசங்கம் பண்றான், கிராமத்துக்குள்ள போய் பிரசங்கம் பண்றான். அப்படி பிரசங்கம் பண்ணுகிறப்போதான் லிபித்தினார் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய், அவங்க யார் அப்படின்னா அவங்களும் இவங்கள மாதிரி என்ன சொல் வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் மாதிரி இவங்களும் ஒரு ஆள், இவங்களும் ஒரு சர்ச்சை வச்சிருக்கிறவங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவன் பிரசங்கம் சரியில்லை, இவன் நம்மளை மதம் மாற்ற பார்க்குறான், இவனை கல்லை வச்சே எரிஞ்சு கொன்றுவோன்னு சொல்லி இவன் பல நாடுகளில் இருக்கிற ஜனங்களை கூட்டி கொண்டாந்து கல்லை வச்சு எரியறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுதுங்க, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். எப்படியா? பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு போய் பிரசங்கம் பண்ணுகிறான். இவன் பிரசங்கம் பண்றப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் அவன் மேல விழுந்து கொள்றதுக்காக வர்றாங்க. வேதம் சொல்லுது, இவனை உபத்திரவப்படுத்த போற நேரத்தில், இவனுடைய பிரச்சனைகளுக்குரிய நேரத்தில் இவனுடைய முகம் எப்படி மாறி போச்சான்? தேவதூதனுடைய முகத்தை போல மாறி போச்சான். அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறான், தேவதூதனுடைய முகத்தை போல மாறிவிட்டது. மரணத்தினுடைய கடைசி நேரம். இவனுக்கு தெரியும், என் மேல விழுந்து கொல்ல போறாங்க, நான் சாக போறேன் என்பது தெரியும். கடைசி நேரத்தில் கூட தனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சமும் இழந்து விடாதபடி தேவனையே பார்த்த வண்ணமாக இருக்கிறான். பாருங்க, இந்த பிள்ளைகள் தான் கடைசி காலகட்டத்தில் நமக்கு தேவை. அல்லேலூயா. அபிஷேகம் நம்மளுடைய பிரச்சனைகளால இழந்து போயிடக்கூடாது. என் வீட்டு பிரச்சனை, என் குடும்பத்து பிரச்சனை, என் தெருவில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, இதனால நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன் என்று சொன்னால் நீங்கள் தவறானவர்கள், தவறான நிலைகளில் உள்ளவங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம பாடுகள். சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற பாடுகள். சொல்லுங்க, நம்ம அபிஷேகத்தை எடுத்துடக்கூடாது. சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நமக்குள்ள இருக்கிற போராட்டம், சொல்லுங்க, நம்மளுடைய அபிஷேகத்தை எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே. அவ்வளவுதான். ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவே. சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும்
அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. இனிமே நீங்க ஏதாவது பிரச்சனைகள் பாடுகள் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, பாடுகள் என்ன செய்யும், துன்பங்கள் என்ன செய்யும். எதுவா? பாடுகள் என்ன செய்யும், துன்பங்கள் என்ன செய்யும். சொல்லுங்க. எதுவும் என்னை அசைப்பதில்லை, அன்பை விட்டு பிரிப்பதில்லை, விசுவாச பாதையில். அவ்வளவுதான். தினமும் நடந்திடுவேன். ஓ, நியமித்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிடுவேன். விசுவாச பாதையில். ஆமென். தினமும் நடந்திடுவேன். நியமித்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிடுவேன். அல்லேலூயா. யாக்கா ஜெபம் பண்ணல, எனக்கு நிறைய பிரச்சனை, எனக்கு நிறைய பாடு, என் குடும்பம் சரியில்லை, என் வீட்டில் நிறைய கடன்காரங்க வந்து நிற்கிறாங்க, அதையே நான் நினைச்சு ஜெபம் பண்ணல அப்படி நீங்க சொன்னீங்கனாலே நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். நீங்க யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடுகள் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எடுக்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இந்த பாடுகளை எடுக்கும். எனக்குள்ள இருக்கிற பாடுகள் ஒருபோதும் இந்த வல்லமை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சொல்லுங்க. அபிஷேகம் வேணா பாடுகளை இல்லாம பண்ணலாம், அபிஷேகம் வேணா என் பிரச்சனை இல்லாம பண்ணலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற பாடுகள், அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, நான் எங்க தலையை சாக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த பக்கத்து என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. இந்த பக்கத்து சொல்லுங்களேன் என்ன இருக்குது? பாடுகள் இருக்குன்னா, நான் பாடுகளை நினைக்க துவங்கி விட்டால் அபிஷேகம் குறைய தொடங்கிடும். நான் அபிஷேகத்துக்கு பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டா பாடுகள் இல்லாம போய் எனக்கு இனிமையா கூட இருக்கும் அது பாடுகள். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் சொல்லுவோம் அப்படி, அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்பவும் கொண்டாட்டம் தான் நமக்கு. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உட்கார்ந்தபடியே இப்படி ஒரு அசாசங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல. அவ்வளவுதான். அல்லேலூயா. சொல்லலாம் அப்படி. மந்தையிலே ஆடுகளின்றி, சொல்லுங்களேன், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் எப்படியா நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. உயிர் நண்பன் என்னை விட்டு சொல்லுங்க. ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் எப்படியா? உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும். ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே. கடைசி அந்த வார்த்தை மட்டும் சொல்லிருங்க அப்படி. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும். அவ்வளவுதான். ஆமென். சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர்
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. அல்லேலூயா. எது போனாலும் உங்க அபிஷேகம் விட்டு என்னை விட்டு என்ன செய்யாது, போகாது. சொல்லுங்களேன், எதை இழந்தாலும் உங்க அபிஷேகத்தை இழந்துட மாட்டப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் கோம் தேட்டரே இல்லைனாலும் அபிஷேகம் இருந்தால் என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருப்பிய? வாயே உங்களுக்கு எப்படி மாறிடும்? கோம் தேட்டராக மாறிடும். வாய் எப்படி மாறிடும்? ஆமாம், சும்மா இருக்கும்போது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருப்பிய? நீங்கள் வாட்டுக்கு பாடுவிய, மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி. என்ன பிரதர், கவாஸ்கர் பிரதர், பஞ்சர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், டயரை கலட்டிக்கிட்டே இருக்கோம். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் களை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் எடுத்து சுவத்துல ஒரே அடி. எதை? கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சுவரை பூசிக்கிட்டு இருக்கிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அவ்வளவுதான், என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள். அல்லேலூயா. சந்தையில் உட்கார்ந்து அவியலக்கா வித்துக்கிட்டு இருக்குது. ஆமேன். பாக்கெட்டு 10 ரூபா, பாக்கெட்டு 10 ரூபா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். பாட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? எதுதான் கோம் தேட்டரு? சொல்லுங்க, எதுதான்? அபிஷேகம் உள்ளவர்களுக்கு எதுதான் கோம் தேட்டரு? நம்ம தான் ஸ்பீக்கரு. அல்லேலூயா. இந்த வாய் சும்மா இருக்காது, நம்மன்னு எதையாவது ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நடந்து வீட்டுக்குள்ளே பாச வழியாக வீட்டுக்குள்ளே போங்க, பாட்டை படிச்சுக்கிட்டே போவிய, திரும்ப வாங்க, பாட்டு படிச்சுக்கிட்டே வருவிய. அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் புது புது பாட்டாக பாடுவிய. சில நேரத்தில் ஒரு பாட்டை 5 மணி நேரம் பாடுவிய, ஒரு பாட்டை ஒரு 4 விழா பாடிக்கிட்டே இருப்பிய. அல்லேலூயா. குறையாது உங்களுக்கு அபிஷேகம் பெருகிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு பெருகி கொண்டே இருப்பதா? கை தட்டுங்களே. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. மூணாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆமென், சீக்கிரமா நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் சொன்ன என்னது? அன்பை காத்துக்கிறங்க, ஆதி அன்பை காத்துக்கிறங்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க, எதை காத்துக்கொள்ளணும்? ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொன்னால், கைதுக்கு சொன்னால் எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? தூக்குங்களே. யார் யார் ரட்சிக்கப்பட்டதுன்னு பார்த்துருவோம். ரட்சிக்கப்பட்டீங்களா? என்ன ரட்சிக்கப்படலையா? கை தூக்கிருங்க. தங்கச்சிமார்களை தூக்கிருங்க பார்ப்போம். தூக்கிட்டீங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்படும் போதே நமக்கு என்ன வெளிப்படும் அப்படின்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற சந்தோஷமும் நமக்கு என்ன செய்யும்? தண்ணிக்குள்ளே ஞான ஸ்நானம் எடுத்துகிட்டு வந்த உடனே எப்படி இருக்குது? மனசு அப்படியே சந்தோஷமாக இருக்குல்ல? அது மாதிரி ரட்சிக்கப்படுகிற அனுபவமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பலத்த சந்தோஷமாக என்ன செய்யும்? அனுபவிச்சிருக்கிறோமா அப்படின்னா, எல்லாரும் கேட்டால் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறோம்? அனுபவிச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. காலங்கள் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, காலம் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. காலம் போக போக என்ன தான் செய்வோம்? ரட்சிப்புனா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. முன்னாடி இந்த பாவத்தில் நான் இருந்தேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த பாவத்தை நான் என்ன செய்யலை, செய்யறது இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. சொல்லுங்களேன், ரட்சிப்புனா என்ன? முன்னாடி இந்த பாவத்தை செஞ்சேன், இப்போ நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த பாவத்தை செய்யறது இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. சத்தமாக சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. முன்னாடி செஞ்ச பாவம் கிறிஸ்துவுக்குள்ள வந்த தொடக்கத்தில் எனக்கு அது இல்லைங்க, அழிஞ்சு போயிடுச்சு, செய்யறது இல்லை. ஆனால் கொஞ்சம் காலங்கள் ஆக 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 திரும்ப வருமே. ஆனால் நாம் எதை காத்துக்கொள்ளலன்னு அர்த்தம்? ரட்சிப்பை நம்ம என்ன செய்யலை. அல்லேலூயா. முன்னாடி தண்ணி அடித்தோம், தண்ணினா தண்ணி குடித்தோம்னு இல்லை, ட்ரிங்க்ஸ் அடித்தோம், மதுபானத்தை குடித்தோம், இப்போ குடிக்கிறது இல்லை. இப்போ எனக்கு அந்த ஞாபகம் வர்றது மாதிரி தெரியுது, குடிக்க போகிறது மாதிரி. இப்போ நான் குடிக்க மாட்டேன். ஏதாவது வீட்டுக்காரமோட சண்டை நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? லைட்டாக குடிச்சுக்கிறேன். அல்லேலூயா. இப்பெல்லாம் தண்ணிலாம் குடிக்கிறது இல்லை, பீர் மட்டும்தான் என்னது? லைட்டா. அதுக்கு பேர் என்னவா? அதுக்கு பேர் அதுக்கும் மதுபானம் தான். அல்லேலூயா. அது எங்கே விற்கிறாங்க? இந்த இருக்கிற ஜோசப்பண்ண கடையில், மளிகை கடையில் விற்கிறாங்க. அதுக்கும் எங்கே தான் விற்கிறாங்க? அதுக்கும் அங்கே தான் என்ன செய்கிறாங்க? அதுக்கும் என்ன தான்?
அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. எனக்கு முன்னாடி விபச்சார சிந்தனை இருந்துச்சுங்க, விபச்சாரம் இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ள வந்தவன விட்டுட்டேன். இப்ப அந்த மாதிரி சிந்தனை எனக்கு அடிக்கடி வருது. முன்னாடி செல்போன்ல தப்பா படம் பார்ப்பேன், இப்ப பார்க்கறத விட்டுட்டேன். கொஞ்சம் காலம் கழிச்சு மறுபடியும் நான் இப்ப பார்க்கிறேன். முன்னாடி செல்போன்ல தப்பா பேச மாட்டேன், அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே பேசுறது இல்ல. இப்ப எனக்கு அந்த பேச்சு லைட்டா வருதுங்க. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. பாவத்துக்கு இயேசு சிலுவையில செத்தார். என்ன செஞ்சார் சொல்லுங்க? பாவத்துக்கு சிலுவையில இயேசு செத்தார். சொல்லுங்க, பாவத்துக்கு சிலுவையில இயேசு பாவத்துக்கு சிலுவையில செத்தார். நானும் பாவத்துக்கு செத்தேன். இயேசு உயிர்த்தெழுந்தார். நானும் பாவத்திலிருந்து பரிசுத்தமாய் உயிர்த்தெழுந்துட்டேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, செத்தவன் பொழைக்கலாமா? செத்தவன் பொழைப்பானா? சொல்லுங்களேன், செத்தவன் பொழைப்பானா? பொழைக்கிறானே. செத்தவன் பேசலாமா? பேசுறானே. யாருக்குள்ள இருந்து சொல்லுங்க? யாருக்குள்ள இருந்து? செத்து போன விபச்சாரம் மறுபடியும் வந்துச்சுன்னா, செத்து போன பொய் மறுபடியும் வந்துச்சுன்னா, செத்து போன பாவம் நம்மகிட்ட மறுபடியும் வந்துச்சுன்னா, பாவத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த செல்போன் மறுபடியும் வந்துச்சுன்னா, செத்து போனவன் மறுபடியும் அவனுக்குள்ள வர்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் ரட்சிப்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். என்னாச்சு? சத்தமா சொல்லுங்களேன். எது செத்து போச்சு? சொல்லுங்களேன். எதுக்கு இந்த எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் என்னை ரட்சிக்கப்படுத்தினாரோ அந்த ரட்சிப்பே என்ன செஞ்சிருச்சு? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், லேகியோன் பிசாசு 6000 பேய் சேர்ந்து ஒருவனுக்குள்ள இருந்துச்சு. இயேசு கடலை விட்டு கீழே இறங்கி கடற்கரையை விட்டு இறங்குறாரு. இவன் வந்து ஏய் அப்படின்னு நிற்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனை ஒரே விரட்டா என்ன செஞ்சிட்டாரு? 6000 ஆவியை விரட்டி விட்டார். 6000 ஆவியும் சேர்ந்து எங்கே போச்சு? பன்னிக்குள்ளே போச்சு, கடலுக்குள்ளே குதிச்சிச்சு, செத்து போச்சு. ஆமாவா இல்லைங்களா? இப்போ அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. யாருக்கு? அந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இப்போ அவன் வர்றான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நானும் உம்மை பின்பற்றி வரலாமா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, உன் வீட்டில் நீ சாட்சியாயிரு, உன் ஊருக்கு சாட்சியாரு அப்படின்ட்டார். இவன் போகிறாங்க. இவனை குறித்து சொல்லுது 10 கிராமங்களுக்கு மேலே இவன் போகிறான். அக்கா என்ன யாருன்னு தெரியுதா? யாருப்பா நீ? எனக்கு தெரியலப்பா. நான் தான் லூசு மாதிரி தெரிஞ்சல்ல, சட்டையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுல, ட்ரெஸ்ஸே போடாமல் நான் கிடந்தல்ல, பலவிதமான ஆவி பிடிச்சி வனாந்தரத்தில் கிடந்தல்ல, கல்றையில கிடந்தல்ல, அவன் தான் நான். இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் சுகத்தோட இருக்கிற காரணம் யார் தெரியுமா? இயேசு. அண்ணே நான் யாரும் தெரியுமாண்ணே? கல்லறையிலே தெரிஞ்சல்ல, நான் வீட்டுக்கும் போகாம என் குடும்பத்தை பார்க்காம சுடுகாட்டிலே கிடந்தல்ல, என்ன பல ஆவி சூழ்ந்து இருந்துச்சு. இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் எனக்கு என்ன கொடுத்தாரு. அண்ணன்ட்ட ஓடுறான், இன்னொரு அண்ணன்ட்ட ஓடுறான், இன்னொரு அண்ணன்ட்ட ஓடுறான், இந்த அக்காட்ட போறான், இன்னொரு அக்காட்ட போறான், இன்னொரு அக்காட்ட போறான். அப்பா நீங்க கேளுங்க, அம்மா நீங்க கேளுங்கன்னு ஊரு ஊரா போய் சொல்றாங்க. நீ வேறனா பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் ஒரு மலை பிரசங்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, 5 அப்ப 2 மீன். அதில் 60-70% மேலே இவனால ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தான் அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு போய் உட்கார்ந்துருந்தாங்களாம். எந்த அளவுக்கு அவன் ரட்சிப்பை பயன்படுத்தி இருக்கிறான்ங்கிறத பாருங்க. அவனுக்குள்ள தேவன் கொடுத்த ரட்சிப்பை அவனுடைய மரண பரியந்தம் காத்து மறித்திருக்கிறான் என்றால் இதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன செய்கிறார்? கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ நீங்க ரொம்ப முக்கியமானது உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ரட்சிப்பை என்ன செய்யுங்க? இதுக்கடுத்து நான் சொல்ல போறதை நீங்க எழுதி கொள்ளுங்க. ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நேராச்சு, விசுவாசத்தை காத்துக்கிறங்க. உங்க விசுவாசத்தை ரொம்ப, அதாவது 2 தீமோத்தேயு 4:7 சொல்லியிருக்குது இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கிறனும்? உங்களுக்கு என்ன முக்கியம்? என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே எதை தொடங்கி வைக்கிறார் ஆண்டவர்? உங்கள் விசுவாசத்தை துவங்கி வைக்கிறார். விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய அப்படின்னு சொல்லுதில்ல எபிரேயர் 12
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள்ல நிறைய சாட்சி இருக்குது. விசுவாசத்துல ஓடுனாங்கல்ல, விசுவாசத்துக்குள்ள வாழ்ந்தாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்குது. அந்த சாட்சிகளை பார்த்துட்டு ஓடுங்க. ஆபிரகாமை பார்த்து ஓடுங்க, ஈசாக்கை பார்த்து ஓடுங்க, யாக்கோபை பார்த்து ஓடுங்க, தானியேலை பார்த்து ஓடுங்க, இந்த மாதிரி தாவீதை பார்த்து ஓடுங்க. யாரை பார்த்துறாதீங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்பட்டு அவிவிசுவாசத்துக்குள்ள வாழ்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு போகாம கிடக்குதே, அதை பார்த்துட்டு ஓடாதீங்க. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆபிரகாமை பார்க்க மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற பொஸ்பாக்காவை தான் பார்ப்போம், வேற எங்கேயும் பார்க்க மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற அக்காவை பார்ப்போமே ஒழிய ஆபிரகாமை பார்க்கணும். தாவீதை தான் சொல்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மள என்ன இருக்குது. இதுக்குள்ள நிறைய சாட்சிகள் இருக்குது. விசுவாசத்துக்குள்ளே வாழ்ந்து, விசுவாசத்துக்குள்ளே வளர்ந்து, விசுவாசத்துக்குள்ளே மரித்த பாத்திரங்கள் நிறைய இருக்கிறாங்க. இதுல இதை பார்த்து ஓடுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க அடுத்து புரிந்து கொள்ளுங்க, இதுல என்ன செய்யணுமா? விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். அடுத்து நீங்க உலகத்தில் நீங்கள் கரைபடாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கோம்? ஆதி அன்புல காத்துக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, அடுத்து ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், உலகத்தாரால் கரைபடாதபடி உங்களை காத்துக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இல்ல என் மச்சான் கூப்பிடுறாரு, என் அக்கா கூப்பிடுது, மாமா கூப்பிடுறாரு, மச்சான் கூப்பிடுறாரு, ஆட்டுக்குட்டி கூப்பிடுது, இந்த நபர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் கரைபட்டவர்களாய் நின்று விடாதீர்கள். அந்த உங்களுடைய கரைகள் உங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்குள்ள வராதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேற, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த படத்தை பாருன்னு என் பக்கத்தில் இருக்கிற புள்ள சொன்னிச்சு. பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னேன். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த அக்கா சொன்னிச்சு. நான் களை எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இவங்க சொன்னாங்க. அதனால நான் பார்த்தேன், செல்போன்ல பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். அவங்க கூப்பிட்டதுனால நான் குறிவாக்க போனேன், கிட்ட போகல, தூரத்தில் நின்னேன். ரெண்டுமே ஒண்ணுதான். அல்லேலூயா. கிட்ட போகலையா? அவங்க எங்க நின்றாங்களா? அல்லேலூயா. சத்தம் ரெண்டுமே ஒண்ணுதான். அல்லேலூயா. நீங்கள் யாராலும் கரைபடாதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் இருந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு முன்னாடி நிற்கிறப்போ, நியாய தீர்ப்பு நாளில் நிற்கிறப்போ, உங்க மச்சான் வந்து, உங்க சித்தப்பா வந்து, பெரியப்பா வந்து, ஏச்சப்பா நான் சொல்றேன், என்ன எடுத்து அவன் கெட்டு போயிட்டேன், தயவு செய்து உன்னை உள்ள விடுங்கன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? யாரு சொல்லியும் கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். யாரால? உலகத்தாரால கரைபடாதபடி நீங்க என்ன செய்யுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கரைபடாதீங்க. தானியேல் ராஜாவினுடைய போஜனத்துல கரைபடாதபடி தன்னை பார்த்துக்கிட்டாரா? அல்லேலூயா. போய் அவங்க கிட்டே சொல்றாரு, எங்களுக்கு ஒரு 10 நாள் என்ன செய்யுங்க, சாப்பாட்டை மாற்றி கொடுங்க, பருப்பு கீரை இந்த மாதிரி கொடுங்க, இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், 10 நாள் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, மாற்றிக்கிறங்க. 10 நாள் நல்லா சாப்பிட்டாங்க. தேவனுக்குள்ளே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. தேவனுடைய பிரசன்னம் உள்ளே இருந்துச்சா, இவன் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. தங்களை கரைவிடாதபடி காத்து கொண்டார்கள். இதை ஆராதிக்கணும்னு சொன்னா தங்களை கரைபடாதபடி காத்து கொண்டார்கள். அதுக்கு நீ அக்கினிக்கு இரையாவான்னு சொன்னாலும் கூட, நான் செத்தாலும் சாகிறேன், இதை வணங்க மாட்டேன், என்னை கரைபடுத்த மாட்டேன்னு சொல்லி தங்களை காத்து கொண்டார்கள். கர்த்தருடைய தூதன் அதுக்காக இறங்கி உள்ள வந்தார். ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ண கூடாது, 1 மாசம் ஜெபம் பண்ணாதேன்னு சொல்லி இவங்க ஜெபத்தை நிறுத்த பார்க்கிறார்கள். நான் ஜெபத்தை நிறுத்தி நான் என்னை கரைபடுத்த மாட்டேன்னு தானியேல் நின்னார். சிங்கக்கபிக்குள்ள தூக்கி போட போறேன்னு சொன்னாங்க, செத்தாலும் சாகிறேன்னு நின்னாங்க. தங்களை எந்த விஷயத்திலும் கரைபடுத்தாதபடி வாழ்ந்தவர்கள். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? தானியேலும் நண்பர்களும் ஆராதிச்ச கடவுளை அந்த தேசமே ஆராதிச்ச ஒளிய இந்த 4 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற கடவுளை லைட்டா கூட கையெடுத்து என்ன செய்யல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா.
அப்போ நான் உலகத்துக்குள்ள தான் வாழ்றேன், ஆனா உலக கரைகள் என்ன கரைப்படுத்தாதுங்க. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் மற்றவர்களை பரிசுத்தப்படுத்துமே ஒழிய எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் ஒருபோது என்ன செய்யாது, கரைபடாது. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உம்மை விட்டு பிரிக்கின்ற ஏதுவா, அப்படி எழுந்திருச்சிருங்க, எழுந்திருச்சிருங்க. வேண்டவே எல்லாரும் எழுந்திருச்சிரும் அப்படியாம. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா, நீங்க போதும் பா. எங்களுக்கு நீங்க போதும் பா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே. வேண்டவே வேண்டாமையா. உலகத்தின் ஆசைகளோ மாம்சத்தின் எண்ணங்களோ மன்னவரை மறக்கச் செய்யுமோ? உலகத்தின் ஆசைகளோ மாம்சத்தின் எண்ணங்களோ மன்னவரை மறக்கச் செய்யுமோ? நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா. நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா. உம்மை விட்டு பிரி எதுக்கு வேண்டாம். ஆமா, எதுவானாலும் எங்க அபிஷேகத்தை நாங்க இழக்க மாட்டோம். வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. உற்றார் உறவுகளோ உலகத்தின் நண்பர்களோ பிரிக்கவே கூடாதையா. யார் யாரா? உற்றார் உறவுகளோ உலகத்தின் நண்பர்களோ பிரிக்கவே கூடாதையா. நீங்க போதும் பான்னு சொல்லுங்க அப்படி. நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா, நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா. அவ்வளவுதான். உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. ஆ, உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் அவமே. ஒரு காரியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்க எதையோ நாங்க காக்கிறோம், ஆனா காக்க வேண்டியது தேவனுடைய அன்பை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவன் எனக்கு தந்த ரட்சிப்பை, தேவனுடைய எனக்கு கொடுத்த விசுவாச ஓட்டத்தை. நான் உலகத்தாரால் கரைபடாதபடி நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதத்தோட நாங்க இருக்கிறதுனால தான் இவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்றோம். பல நிலைகளில் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த பிரசங்கங்களை எல்லாம் நாங்கள் ஆயத்தப்படுத்தி இதை கொண்டாந்து கொடுக்குறோம். இதை கேட்டுட்டு ஆலயத்தை விட்டு வெளியில் போகிறப்ப விட்டுட்டு போயிடாதபடி வீட்டில் போய் அன்பை நான் இன்னும் பெருக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும், அபிஷேகத்தை நிலையாக நான் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளில் வந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பெருக்கங்களை பார்க்கட்டும், நன்மைகளை பார்க்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படட்டும். தேவ மகிமை கூட இருக்கட்டும்ப்பா. இந்த ஆண்டவரே 10வது மாதம் முழுவதும் நீங்கள் கூட இருந்துக்கீங்க.
அடுத்த வாரம் நாங்கள் 11வது மாதத்தை சந்திக்க போகிறோம். தேவ பாதுகாப்பு எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நின்ற வண்ணமாக ஆமாம், இந்த கார்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம்பா, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம்பா. எல்லாரும் இந்த கார்டை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே ஜெபிச்சிருவோம். மறந்துட்டாமே. நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த கார்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பெயர்களுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பு உண்டாகட்டும்பா. ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும்பா. பாதாளத்திலிருந்து விடுதலை கிடைப்பதாக உங்கள் சமூகத்தில் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அற்புதம் செய்து நடத்தும் என் ஆண்டவரே. உடைய கிருபை தாமே கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்கே இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்ளுங்க.